டேமேஜ் பத்தி சொல்லுங்க. டேமேஜ் வந்து ரொம்ப லேட்டுங்க. ஆனா லேட்டா வந்து லேட்டஸ்டா இருக்குது. எங்களுக்கு திருவிழாங்க அது. நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லா எது வந்தாலும் சரிங்க, எங்க படம் வந்தாதான் எங்களுக்கு திருவிழா. பாருங்க எல்லாருமே வந்து ஒண்ணு கூடியிருக்கோன்னா சொந்தம். இந்த படத்துக்கு மட்டும்தான் ஒண்ணு கூடுவோம் சொந்தம். சரிங்களா? கூட சொன்னாரு திருவிழா. ஆமா, திருவிழா தாங்க இது. திருவிழா தாங்க இது. இது எல்லாமே லீவ் போட்டு வந்திருக்காங்க. வீடியோ போயிட்டு இருக்கா? ஏதாவது ஏகே சொல்லி கொடுத்தாரா? சொல்லுங்க. திருவிழாங்க. அண்ணன் அண்ணன் இருந்தா என்ன செய்ய? அவர் கலர் ரசிகர். சொல்லுங்க. அவரு அண்ணன் சொன்னாரு, தலைன்னு கூப்பிடாதீங்க, தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு. தலைன்னு கூப்பிடான்னு சொன்னாருங்க. தலைன்னு சொன்னா கூட அடி கூட வாங்கிக்கிறேங்க. அடிச்சா கூட வாங்கிக்கிறேன். ஏன்னா கூப்பிடாம இருக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டுல ஒரே தலை, ஒரே ஏக்கர், ஒரே அஜித் தான். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க தலைய ரொம்ப ஸ்லோ பண்றாங்க. ஒரு மனிதன் தனி மனிதனா நின்று ரேஸ் பண்ணிருக்காரு. ரேஸ்ல வின் பண்ணிருக்காரு. இன்னும் ஒரு வாழ்த்து கூட, ஒரு சரியான வாழ்த்துக்கள் சொல்லல. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 11 பேர் உள்ள டீம் விளையாண்டா எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க, எத்தனையோ கோடி பரிசு கொடுக்குறாங்க. வீட்டு இருக்கா எத்தனையோ கோடி பரிசு கொடுக்குறாங்க. எங்க தலைவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லவே இல்லை, சரியான வாழ்த்து சொல்லல. அது ரொம்ப இது பண்றான். இந்த படத்து ஷோ வந்து 1 மணிக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? பெங்களூர்ல போட்டுக்கிறாங்க, கேரளால போட்டுக்கிறாங்க, ஏன் இங்க கொடுக்கல? கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒதுக்கப்படுறாங்க. ஒதுக்குனால நிமிந்து வருவாருங்க. அவரு ஓகே எப்ப அமுக்குறாங்க, நிமிந்து வருவாருங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. தலைவருடைய கடைசி கட்ட படம் சொல்றாங்க. இல்லங்க, அது கிடையாதுங்க, தப்பு. அது போயிங்க, அது சும்மா எங்களுக்காக சொல்றாரு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட இதை பாட்டு என்ன சொல்றேன்னா, உங்க குடும்பத்தை பாரு, அஜித் வேணாம், விஜய் வேணாம், உங்க குடும்பத்தை பாரு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி மனுஷனை யாரும் எங்க பார்த்ததே கிடையாதுங்க. நம்ம வீட்டுல அப்பா அம்மா சொல்றது கேக்குறோமா, அது மாதிரி அவர் சொல்றாங்க, கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த படத்துக்கு நாங்க வருவோம், நடிச்சாலும் நாங்க பார்ப்போம். நிச்சயமா கண்டிப்பா சொல்றேன். மனித கடவுள் அவர் தாங்க. எங்க பாருங்க, அவரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் அரசியல் வந்துட்டாரு, சினிமா விட்டு. சரிங்க, எப்படி பாக்குறீங்க? இவர் சொன்னா இது பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் வந்து ஒரு வெற்றிடம் ஆயிடாதா சினிமா? இல்லங்க, அவர் அரசியலுக்கு வர மாட்டாரு. அவர் அரசியலுக்கு வரதா இருந்தா அம்மா இருக்கும் போதே வந்திருக்கலாம். அவங்க அம்மா கூப்பிட்டு பேசும்போது அடுத்த ஏடிஎம் நீங்க தான் சொல்லிருக்காங்க. அவர் போகலங்க, அப்படிப்பட்டதுக்கே போகல. இதெல்லாம் ஒண்ணு கூட வராங்க, கூட மாட்டாருங்க. இவருக்கு விளையாட்டு துறையில அதே மாதிரி ஃபேமிலியும் விளையாட்டு துறையில கொண்டு போறாருங்க. யாரும் ஆக்டர் யாரும் கிடையாதுங்க. ஒண்ணு கூட நடிக்க வைக்கல, பயன் நடிக்கல. இன்னும் பாருங்க, ரன்னிங்ல ஃபர்ஸ்டா வந்துக்கிறாரு தம்பி, சின்ன ஏக்கே வந்து ஃபர்ஸ்டா வந்துக்கிறாங்க. அவர் குடும்பத்தை பாரு. அதே மாதிரி எங்களையும் அதாங்க சொல்றாங்க, குடும்பத்தை பாரு, ஃப்ரீயா இருந்தா படத்தை பாரு, வீண் செலவு பண்ணாலும் செய்தாருங்க. இதெல்லாம் வீண் செலவு கிடையாதுங்க. எங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கி நாங்க இது பண்ணதுங்க. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து என்னன்னா, லேட்டா நடிச்சாங்க ஒரு படம் நல்லா, வருஷத்துக்கு ஒரு படம் நல்லா சூப்பரா கொடுத்துருப்பாங்கண்ணா. அவ்வளவுதானா இதோட வாழ்த்துக்களை. அண்ணாவுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து ரொம்ப லேட்டு. மோடி ஐயா பெரிய விருது கொடுப்பாரு எனக்கு எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த கவர்மெண்ட் எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க, நைட் ஷோ போடாம விட்டுருச்சு. பரவாயில்லைங்க, எந்த இருந்தாலும் மக்கள் வரத்தாங்க செய்வாங்க. எங்களுக்கு ரசீது இருப்பாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? சொந்த காசுல வந்துருக்காங்க, டிக்கெட் வித்துறாங்க, பட்டாசு வெடிக்கல. இந்த கொடியை பிடிக்கிறதுக்கு வந்து சொந்த காசு, எங்க காசு உருவாக்கி தான் முடியாது. எந்த அளவுக்கு உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை கவர்ச்சி கவர்ந்தார் அவரு அவ்வளவு முடிய போகுது. அவரு என்ன சொல்றீங்க? இல்லை, இந்த அளவுக்கு வெறி என்ன தலைமையில? வெறி ஒண்ணு இல்லைங்க, தனி மனிதனா வந்தாருங்க. யாருமே கிடையாது தூக்கி விடுறதுக்கு. ஒரு சாதாரண மெக்கானிக், ஒரு எக்ஸ்போர்ட்ல போயிட்டு டிஷன் போட்டு வந்தவருங்க. எங்களுக்கு அதே மாதிரி நாங்களும் வந்தோம். எங்களுக்கு அதே மாதிரி தானங்க உணர்வுங்க. நாங்க அப்பா தூக்கி விடல, தாத்தா தூக்கி விடல, யாருமே இல்லாம இருந்து தனியா வந்துரு. அது மாதிரி எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க சொல்றாரு. நாங்க குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, அவரையும் நாங்க பார்ப்போம். ஆனா அவருக்கு வந்து எங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா, அண்ணா நீங்க வந்தவன ரசீது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுங்கண்ணா. எங்களோட ரொம்ப நாள ஆசைண்ணா. நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேங்க, பாத்துருப்பீங்க. ஒரு 3 தடவை பாத்துருக்கேங்க. திருப்பதி ஷூட்டிங்ல பாத்துருக்கேங்க, பரமசிவம் ஷூட்டிங் ஒரு பாட்டுக்கு நடிச்சிருக்கேங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்களா?
இயற்கையாக மாறிட்டு போயிருக்கு. இல்ல பாக்கலங்க, சான்ஸே இல்லைங்க, பாக்குறதுக்கு இல்லை. ஆனா நான் ஏன் போய் சொன்னேன், பரமசிவ ஷூட்டிங் பாத்திருக்கேன், திருப்பதி பாத்திருக்கேன், அவளோட படம் எடுக்கும்போது பாத்திருக்கேன். இப்ப பாக்கணும் ஆர்வம் இருக்கா? ஐயோ அண்ணா காலில் விழுந்து நான் பார்த்தேன்னா, ஆனா விழக்கூடாது செய்தாருண்ணா. கண்டிப்பா அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா காலில் விழுவேன். ஓகே, எங்களுக்கு அண்ணன் அவரு. கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள். என் பேரு சுரேஷ்ண்ணா, ராமநாதபுரம் மாவட்டம். சூப்பர். வாங்க வாங்க.